ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வந்து வீட்லயே காடை வளர்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை கேட்கல வந்திருக்கேன். எப்படியும் வீட்லயே போய் வளர்த்த ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ கூண்டெல்லாம் போட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க, வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா காடை வளர்க்கலாம். சரி, அது எப்படின்னு பார்த்தா என்னால் ஒரு முடிந்த ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடை வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக இடம் தேவையில்லை, கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ஒரு கூண்டு வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும். அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கூண்டை வச்சு வந்து காடை வளர்த்தலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, காடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலவு வந்து அதிகம், முதலீடு வந்து அதிகமாக வந்து பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 காடை வாங்கி விட்டுருக்குறோம். இந்த காடை வந்து எதுக்குன்னா என்னுடைய வீட்டு யூஸுக்காக பார்த்தீங்கன்னா காடை முட்டைக்காக வந்து அதுதான் மெயினாக வந்து நான் வளர்த்துறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழியாட்டம் வந்து மேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, கூண்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் வச்சு வளர்த்தலாம். தீவனம்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து அதிகமாக வந்து இது வந்து தீவனம் வந்து சாப்பிடாது. அதாவது வந்து தீவனம் வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். நம்ம வந்து கம்பெனி தீவனமே போதும் இந்த காடைகளுக்கு. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோழி வீட்டில் வந்து நிறையா வளர்த்திட்டு வரேன். இப்போ ஏன் வந்து திருப்பி இந்த காடையில் வந்து நான் காடை வளர்ப்பில் வந்து ஒரு அதிக ஆர்வம் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடை இறைச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அதோட முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வந்து அதிகமாக வந்து இந்த காடை முட்டையில் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து காடை வளர்த்துறீங்கன்னா ஒரு அருமையான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுங்க. ஏன்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வலை இருக்கிற மாதிரி கூண்டு பார்த்துங்க. அப்போ தான் வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து காடை விடுறப்ப அந்த காடை விடக்கூடிய எச்சங்கள்லாம் வந்து தானே கீழே விழுந்துடும். நம்ம வந்து இந்த கீழே வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கம்பி வலை போட்டுக்கிட்டிங்கன்னா அதோட எச்சம் வந்து கீழே விழுந்துடும். ஈஸியாக வந்து நம்ம பெருக்கி சுத்தம் பண்ணி தினமும் வந்து நம்ம சுத்தமாக சுகாதாரமாக நம்ம வச்சுக்கலாம். எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு மனசில் வச்சுங்க, வந்து தோட்டம் காடு இருக்கிறவங்க தான் வந்து காடை வளர்த்த முடியும் அப்படின்னு நினைப்புங்கிறது வேண்டாம். நம்ம நகரப்புற இருக்கிற இடங்களில் வீட்டுகளை கூட வந்து கொஞ்சம் கூண்டு வைக்கிறதுக்கு இடமும் இருந்தால் போதும். அந்த இடத்துல வந்து கூண்டை வச்சு உள்ளுக்குள்ளே வந்து காடை விடலாம். ஸோ நம்ம காடைக்குன்னு தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி தீவனம் கொடுக்கலாம், கீரைகள் கொடுக்கலாம், கோஸு, இது மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காடை முட்டை வந்து உணவுக்காக எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோழி முட்டை மாதிரியாக தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோழி முட்டையோட வந்து அதிக அளவு சத்து உள்ளது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு வீட்டில், அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன கூண்டு வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இடம் இருந்தாலும் சரி, ஒரு கூண்டை வச்சு ஒரு கம்பி வேலை மாதிரி உள்ள ஒரு கூண்டை வச்சு அதில் வந்து நீங்கள் காடையை வளர்த்து இது வந்து உங்கள் வீட்டு தேவைக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த காடை வளர்ப்பை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். சரி, இந்த காடையை விற்று வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பணம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காடையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முதல் 6 வாரங்கள் வந்து நீங்கள் வளர்த்தி ஒரு பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் காடைகளை வந்து விற்கலாம். ஸோ மிகவும் வந்து மருத்துவ குணம் உள்ளது இந்த ஒரு காடை. கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் காடையை வளர்த்துங்க. ஸோ இந்த காணொளி, அதாவது காடை வளர்ப்பு முறை காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் என்னுடைய சேனல் ஆல்வேஸ் பி ஹாப்பி கோபிச்செட்டிப்பாளையம் யூடியூப் சேனல் ஆஃப் கோபிச்செட்டிப்பாளையம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனல் மூலமாக பார்த்திங்கன்னா அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லை ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்ணுறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு